நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஷோல்டர் வந்து ஒரு டவுட்டு. அதாவது எந்த அகலமான நெக்குக்கு எப்படி ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. பின்னாடி வந்து நம்ம அளவு எடுக்கிறோம் ஒருத்தங்களுக்கு. ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, உயரம், கழுத்து, முன்கழுத்து, பின்கழுத்து, கை நீளம், ஆம் ஹோல், இப்படி எல்லா அளவையும் எடுத்துடுறோம். ஷோல்டர் அளவும் எடுத்துடுறோம், நெக் அளவு எல்லாமே எடுத்துடுறோம். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு ஷோல்டர் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட். இப்போ ஷோல்டர்னா இப்போ க்ளோஸ் நெக் அப்படின்னாவே ஒரு பிளவுஸ் வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து க்ளோஸ் நெக். இது வந்து க்ளோஸ் நெக். இப்போ இதனுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 15 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். இதை ரெண்டா பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு வருது. அப்போ இங்கிருந்து இங்க நான் 7.5 இன்ச்சு வைக்கிறேன். இங்கிருந்து இங்க நான் 7.5 இன்ச்சு வச்சிருக்கேன். இங்க ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து ஒரு 2.5 வைக்கிறேன். இங்க எப்படி வைக்கிற அகலம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப் மாறும். இங்க வந்து இப்போ 2.5 இன்ச்சு நான் கொடுக்குறேன். இதை வந்து ஸ்லாண்டிங்கா கட் பண்ணி இப்படி வச்சு கட் பண்றோம். இப்போ இதுல வந்து உங்களுக்கு 1/2 ஷோல்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து பேக்ல வந்து ஒரு ரொம்ப ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இதுல வந்து டீப்பு. அப்போ வந்து இந்த மாதிரி வெட்டிடுறோம். இப்போ இதுக்கே வந்து அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா இப்படி வருது. அப்ப இதுக்கு எவ்வளவு ஷோல்டர் வைக்கிறோம் அப்படின்னா 15 இன்ச்சு ஷோல்டர் 1/2 பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 7.5 வருது. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்ப 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க 6.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அகலம் வந்து நமக்கு 3 இன்ச்சு வருது. அப்போ இந்த பேக் நெக் கொஞ்சம் இப்படி வரும், இது வந்து இப்படி வரும், இது இன்னும் கொஞ்சம் உள்ள வரும். இப்போ இதுவே வந்துட்டு டீப்பா வைக்கிறோம். இப்படி டீப்பா வந்தா இந்த ஸ்லாண்டிங் நமக்கு தேவையில்லை, இது ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம இது கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல 6.5 வச்சிங்க, அதுலயும் ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சு ஒரு 6 வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு இந்த ஷேப் வரும். இப்போ இது வரைக்கும் தான் ஒரு நார்மலா எடுக்கிறத விட ஒரு 6 இன்ச்சு அந்த அளவுக்கு வரும்போது ஷோல்டர் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்ப இதுவே வந்துட்டு நம்ம நல்லா டீப் நெக் வைக்கிறோம். ஷோல்டரா இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்துட்டு ஒரு இது செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 5.5 இன்ச்சு வருது. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஷோல்டர் 5.5 இன்ச்சு வைக்கிறோம். நெக்கினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வைக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டரனுடைய அளவு ஒரு 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு, அதாவது ரெடியாக பார்க்கும்போது 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு தான் வரும். இப்படிதான் வரும். இப்போ நிறைய பேருக்கு க்ளோஸ் நெக் பின்னாடி நெக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம இறக்குறோம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ளோஸா இருந்தா 1/2 ஷோல்டர் அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு இறக்குறோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் -1 இன்ச் வச்சுக்கோங்க. அதை விட இன்னும் ஒரு கொஞ்சம் இறக்குறோம் அப்படின்னா 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்தீங்க அப்படின்னா நீங்க நார்மலான ஒரு வைட் நெக்கு ரவுண்ட் வைக்கிறோம், நார்மலான ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சுக்கெல்லாம் நம்ம வந்துட்டோம் இறக்கோம் அப்படின்னா நீங்க எப்பவும் போல செஸ்ட் ரவுண்டை 8ஆ பிரிச்சு +1 இன்ச்சு நீங்க சேர்த்திக்கோங்க. இது வந்து நான் ஒவ்வொரு பிளவுஸுக்கும் நீங்க அதை மெஷர் பண்ணி அந்த ஷேப் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அக்யூரேட்டா நம்ம போடணும் அப்படின்னா நம்ம இந்த கால்குலேஷன் தான். அதாவது 1/2 -1 இன்ச்சு, 1/2 -1.5 இன்ச்சு, 1/2 -1.25 2 அப்படிதான் நம்ம வந்து அந்த கீழே இறக்க நம்ம ஒரு மைனஸ் பண்ணிட்டே வரணும். இப்ப அதுவே கொஞ்சம் நம்ம நார்மலான ஒரு ஷேப்புக்கு வந்துட்டோம், ஒரு 7-7.5 இன்ச்சு வந்துட்டோம் அப்படின்னாவே நீங்க அதை நான் சொன்ன ஃபார்முலாவை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த ஆம் ஹோல் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரெக்டான அளவு இங்க இருந்து இங்க வரும்போது இந்த அளவு கரெக்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஆம் ஹோலும் கரெக்ட் பண்ணிக்கோங்க.
அப்படி கரெக்ட் பண்ணிங்கனாவே டீப் நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் பலமுறை நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன, பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்லா ஸ்டிச்சிங் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே நான் எல்லாமே தைப்பேன், நைட்டியா இல்லை கார்மெண்ட்ஸில் வாங்குற மெட்டீரியல்ஸ் எனக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக தெரியும். அதாவது எந்த ஒரு கிராஸாக இருந்தாலும் சரி, பெண்டாக இருந்தாலும் சரி, ரவுண்ட் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, ஒரு ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு, சுடிதாருக்கு வர ஷேப் ஸ்டிச், இந்த மாதிரி எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பிளவுஸ் வந்து எனக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய ஒரே விஷயம் இல்லை. ஸ்டிச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரே நாள் இருந்தால் போதும், நம்ம பிளவுஸை வந்து நல்லா நீட்டாகவே தைச்சு போட்டுக்கலாம். அதாவது ஒரு கடையில் கொடுக்குற அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து உங்களுடைய டேலண்ட் தான். ஏன்னா நம்மளால முடியாததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு வந்து மாசக்கணக்காக டெய்லரிங் இது போகணுமா, ஒரு வாரம் போகணுமா, 10 நாள் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் என்னை கேட்டால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்லா தைச்சு பழகுங்க. ஒரு ஒயிட் கிளாத் வாங்கிட்டு அதுக்கு கான்ட்ராஸ்டாக கலர் நூல் போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் தையல், வளைவு தையல். என்னுடைய வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தையல் எல்லாம் நான் எப்படி போட்டு பழகணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ஒரு டாட் பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சுடிதாருக்கு ஷேப்பாக போடணும், ஒரு இது பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி தைக்கிறது, அதெல்லாம் மார்க் பண்ணி இதெல்லாம் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். என்னுடைய ஸ்டார்டிங் வீடியோஸ்ல எல்லாமே நான் நிறைய போட்டிருக்கேன். ஏன்னா அந்த தையல்ல வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், மிஷின்ல நீங்கள் கொடுக்குற உங்களுடைய கண்ட்ரோல், மிஷினுக்கு உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அது வந்து உங்களுக்கு எப்படி, அது வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை நீங்கள் வச்சிருக்கீங்க, எப்படி நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும், எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்துடும். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுடைய அதாவது என்னாலையும் முடியும் அப்படிங்கிறது வந்து எல்லா லேடிஸ்க்குமே இல்லை, ஒரு தன்னம்பிக்கை தான். அதனால நீங்க வந்து ஒரு 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 மெட்டீரியலை பார்த்துட்டா இதே மாதிரி எனக்கு தைக்கணும்னு மட்டும் நீங்க மைண்ட்ல நினைச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கு தேவை உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க மெஷின் கூட என்ன டச்ல இருக்கீங்க, எப்படி கான்டாக்ட் பண்றீங்க, அதை எப்படி ஃபாலோ பண்றீங்க. ஏன்னா நமக்கு துணி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது நம்ம என்ன தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மெஷின் வந்து ஒன்னே தான். அந்த ஒரு மெஷினை கூட நம்மளுக்குள்ள அந்த ஒரு கான்டாக்டை வந்து நல்ல விதமாக வச்சுக்கணும். அப்போ வந்து நம்ம அடிக்கடி அதை நல்லா தொடச்சி ஆயில் விட்டு ஸ்டிச் பண்ணி பெடல் பண்ணி பார்த்துட்டு, இல்லை மோட்டராக இருந்தால் அதனுடைய ரெகுலேட்டரில் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது, அதில் நூல் கட்டானா ஏன் கட் ஆகுது, அதுக்கு ஆயில் எப்படி இது பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டெய்லரிங் கிளாஸ் போங்க. உங்களுக்கு வந்து இல்லை வீடியோஸை பாருங்க, ஒரே ஒரு நாள் 2 நாள்லயே நீங்க வந்து பிளவுஸ் தைச்சிடலாம். இதுக்கு வந்து பெரியதான் ஸ்ட்ரெயின் பண்ணணும், நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நீங்க டைரக்டா ஒரு இடத்துல வந்து கிளாஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜாயின் பண்ணா கண்டிப்பா அதுல இருக்க ஃபார்மேட் நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து, துணி, ட்ரெஸ், மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸே போகும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அந்த இது. இப்போ நானே கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் தனியா இருக்கும். அது ஃபீஸ் கட்டி போறது வர்றது அந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க என்னால ஃபீஸ் கட்ட முடியாது, எனக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை என்னால, ஆனா நான் டெய்லரிங் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க வந்து நான் சொல்ற இதே ஃபாலோ பண்ணீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம எந்த ஒரு விஷயம், ஒரு குக்கிங் அப்படிங்கிறது வந்து நம்ம கிளாஸ் போயெல்லாம் கத்துக்கல. அதே மாதிரிதான் ஸ்டிச்சிங்கும். நீங்க வந்து உங்களுக்குள்ள எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால முடியாதுன்னு சொல்லி நீங்க அதை வந்து கிவ் அப் பண்ணிக்காதீங்க. அப்படி இருந்தாலே நமக்கு வந்து அடுத்தடுத்து எல்லாமே நெகட்டிவாவே நடக்கிற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் முடியும்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டிச்சிங் வரும். ஸ்டிச்சிங் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இதுல படிப்புக்கோ இல்ல அது ஒரு டேலண்ட் அந்த இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் உங்களுடைய மிஷினுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த அளவுக்கு நீங்க அதை மெயின்டைன் பண்றீங்க, எந்த அளவுக்கு அது கூட ஃப்ளூயண்டா உங்களுடைய ஸ்டிச்சிங் இதெல்லாமே ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எந்த ட்ரெஸ் வேணாலும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.